நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது இந்த மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் பௌர்ணமி வர அடுத்த நாள் நம்மளுக்கு திருவாதிரை நட்சத்திரம் வரும். அன்றைக்கி சிவபெருமான் நடராஜ சுவாமியாக, அதாவது நடனத்தோட காட்சி கொடுப்பார். அன்றைக்கி முதல்ல அவர் நடன காட்சி கொடுத்த தினம் அந்த ஆருத்ரா நட்சத்திரம். அதனால தான் அதை ஆருத்ரா தரிசனம் அப்படின்ட்டு சொல்லுவோம். சிவபெருமான் தனது நடனத்தை காட்டி எல்லாருக்கும் அருளிய தினம் இந்த ஆருத்ரா நட்சத்திரம், அதாவது திருவாதிரை திருநாள். அன்றைக்கி சிவபெருமானுக்கு 5 சபைகள் இருக்குது. அவர் நடனம் ஆடுற இதுக்கு சபைன்னு பேர். அது முக்கியமாக 5 தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா சிதம்பரம், தில்லை நடராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கனக சபைன்னுவாங்க. கனகம்னா தங்கம், பொன்னம்பலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சபையில், அதாவது தில்லையில் அவர் முதல்ல வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் நடனம் ஆடி அவரோட நடனம் ஆடி அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறாரு. அவங்க வேண்டிக்கிறாங்க, நாங்கள் உங்களோட நடனத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சிதம்பரத்துக்கு வாங்க, அங்கே நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் ஆடிய நடனம் தான் இது. இதுக்கு ஆனந்த தாண்டவம் அப்படின்னு பேர். இது மாதிரி நடனம் ஆடிய சபைகள் 5 இருக்குது. அதில் இதுதான் ரொம்ப முதன்மையானது. இது கனக சபை, இல்லாட்டி பொற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருவேலங்காடு, நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே ரத்ன சபை அப்படின்வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது வெள்ளி சபை, அது ரஜத சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் இருக்கிற தாமிர சபை. அப்புறம் குற்றாலத்தில் இருக்கிற சித்திர சபை. இந்த 5 இடத்துலையும் அந்த திருவாதிரை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சுவாமி கோவிலில். அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா முதல்ல நடராஜர் அவர் ஆனந்த நடனம் ஆடிய தலம் அது. அதனால தான் அந்த நாளை, அந்த திருவாதிரை நாளை, அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் தரிசனம் கொடுத்ததுனால அதை ஒரு பெரிய பண்டிகையாகவும் கொண்டாடுறாங்க. அப்புறம் இன்னொரு ரீசன் கூட இருக்குது. அன்றைக்கி திருவாதிரை திருநாள் கொண்டாடுறதுக்கு. அதையும் பார்க்கலாம். சிவபெருமானே இந்த நடராஜர் கோலம் 5 தொழில்களை நம்மளுக்கு குறிக்கிறது. படைத்தல், காத்தல், நம்மளுக்கு அருளுதல், மறைத்தல், அழித்தல். இந்த 5 தொழிலையும் அவரோட அந்த போஸ் இருக்குல்ல, நடராஜர் போஸில் நம்ம பார்க்கலாம். அது நம்மளுக்கு அன்றைக்கி இது முக்கியமாக ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கி அவர் தரிசனம் கொடுத்ததுனால நிறைய சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு ஆராதனை, நல்ல அபிஷேகம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு நிறைய அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கி முக்கியமாக இந்த நடராஜ சுவாமி அது ஜென்ரலாக நம்மளுக்கு உற்சவ மூர்த்தியாக தான் இருப்பார். அந்த உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அன்றைக்கி நல்ல ஆராதனை எல்லாம் பண்ணி சுவாமி வீதி உலாலாம் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அன்னைக்கு போய் நம்ம சிவபெருமான நடராஜர் ஸ்வரூபமாக நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பாவம் பண்ணியிருப்போம். நம்ம பாவத்திலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். நோய் நொடி இல்லாமல் நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நாம் சிவபெருமானை ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு போய் பார்த்து தரிசனம் அபிஷேகம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு நல்ல அவரோட ஆசைகள் கிடைத்து நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம். அதனால் அன்றைக்கி எல்லாருமே முடிஞ்சவங்க வீட்டில் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு, எஸ்பெஷலி அந்த ஆருத்ரா தரிசனம் அன்றைக்கி நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க. 3 காலமும் பண்ணுவாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் ஏதாவது ஒரு வேலையாவது போய் பார்த்துட்டு நம்ம அன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். இல்லாட்டி அன்றைக்கி ஸ்பெஷலாக களி பண்ணுவாங்க. அந்த களி கூட ஒரு கதை இருக்குது. அதுவும் சிதம்பரத்தில் நடந்த இதான் அந்த கதை. அந்த கதையை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு வீட்டில் எல்லாருமே களி செய்வாங்க. திருவாதிரை அன்னைக்கு 1 வாய் களி அப்படின்வாங்க. அதாவது அன்னைக்கு நம்ம வீட்டில் களி பண்ணி 1 வாயாவது அன்னைக்கு சாப்பிடணும். சிவபெருமானுக்கு அதை நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ணும். அது சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். நம்மளும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அதை கொடுக்கலாம். இதுக்கு ஒரு கதை இருக்குது. அங்கே சிதம்பரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அங்கே சேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் சாதாரண ஒரு விறகு வெட்டி, அவர் சிவபக்தர். நம்மளுக்கு பக்தி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மார்கழி மாதம் பக்திக்கு உகந்த மாதமாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா.
அந்த சேந்தனார் கூட இந்த அவர் வந்து விறகு வெட்டி அதில் வர வருமானத்தில் சிவன் அடியார்களுக்கு அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து வந்த ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிட்றது பழக்கம். ஒரு நாள் நல்ல மழை, அவரால் வெளியே போக முடியல. வீட்டில் கொஞ்சமாக அரிசி கொஞ்சம் காய்கறி மட்டும்தான் இருந்தது. அன்னைக்கு வந்து சிவபெருமான் நல்ல மழை வேற வந்துட்டு இருந்ததுனால அவரால் வெளியே போக முடியல. சிவபெருமானுக்கு தெரியும் அவரோட பக்தர் வந்து தனக்கு கொடுக்காட்டி அவர் சாப்பிட மாட்டாருன்றதுனால அவர் அடியவர் சிவனடியார் போல வேஷத்தில் இவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவரோட மனைவி வந்து உடனே அவங்க கிட்ட இருந்த அரிசியை வச்சு ஒரு களி பண்ணி வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு ஒரு கூட்டு பண்ணி அவருக்கு கொடுக்குறாங்க. சிவபெருமான் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு துணியில் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்த நாள் காத்தால ராத்திரி கோவிலுக்கு கதவை சாத்தியாச்சு. அடுத்த நாள் காத்தால போய் அர்ச்சகர் பார்த்தா அங்கே வந்து அங்கே நிறைய களியெல்லாம் சிதறி இருந்தது. இவருக்கு அதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. உடனே அவர் ராஜாவுக்கு தகவல் கொடுக்குறாரு. இதை மாதிரி இங்கே வந்து நான் கதவை மூடிட்டு போகும்போது ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தா நிறைய களி இருக்குது அப்படின்ட்டு. அப்போது வந்து அவரோட ராஜாவோட கனவுல வந்து சிவபெருமான் சொல்வார், நான் வந்து சேந்தன் வீட்டுக்கு போயிருந்தேன். சேந்தன் வந்து என்னோட பக்தி நிறைய இருக்கவர். அவர் எனக்கு கொடுக்காம அவர் வந்து சாப்பிட மாட்டார். அவர் பட்னியாக இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவர் கொடுத்த களியை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்காகவே நான் வந்து இங்கே களியை வந்து இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்குது. அவரை வந்து ஒரு நல்ல சிவபக்தர், அவரை வந்து உலகுக்கு நீங்கள் தான் எல்லாருக்கும் சொல்லணும் அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து அது உடனே அவருக்கு அரசனுக்கு தெரிஞ்சதுனால அடுத்த நாள் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டின்னு வர சொல்வார். அடுத்த நாள் வந்து இது ஆருத்ரா தரிசனம் இல்லையா, அன்றைக்கி வந்து தேர் இருக்குது. அந்த தேர் வந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு இடத்துல நின்றுடுறது. அப்போ நின்ற உடனே அங்கே ஒரு அசிரியரை கேட்கறது. சிவபெருமான் சொல்கிறாரு, சேந்தனா நீ வந்து பாடு அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இல்லை நீ பாடு அப்படின்னா அவர் வந்து பாடின உடனே தான் அந்த தேர் நகர்றது. அப்போது வந்து நீ யாருன்னு அவர் கேட்டவுடனே எல்லாருக்குமே அவர் சேந்தனார் யாருன்ட்டு அது வரைக்கும் யாருக்கும் தெரியாதவங்க அன்னைக்கு அவரை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அது சிவபெருமான் வந்து அவரோட பக்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால தான் அவரோட பக்தனான சேந்தனாரை பற்றி எல்லாருக்கும் உலகறிய செய்து அவர் கொடுத்த களி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எல்லாருமே அந்த திருவாதிரை அன்னைக்கு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னதுனால தான் இப்போ எல்லாருமே அந்த திருவாதிரை அன்னைக்கு களியும் கூட்டும் பண்ணி சுவாமிக்கு நேவேத்தியம் வச்சுட்டு எல்லாருமே சாப்பிடணும். இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு பண்ணுற திருவாதிரை களியும் கூட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. திருவாதிரை களி பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை நல்லா வறுத்துக்கணும். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானொலி போட்டிருக்கேன். ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா பழைய அரிசியாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லா உதிரியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். செவக்கானா தீயக்கூடாது, ஆனால் கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தேன். இந்த அரிசி வந்து வெள்ளையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 1-2 பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். அது வரைக்கும் வறுக்கலாம். இது பாருங்கள் நல்லா கலர் மாறி எடுத்து இப்போ வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது அரிசி கூட பாருங்கள் கொஞ்சம் அப்படி வெடிக்கிறது. நல்லா இதை மாதிரி வறுத்துக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மெல்லிசு ரவையாக நம்ம ரவை உப்புமாக்கு போடுவோம் இல்லையா, அந்த ரவை அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கணும், பொடிச்சு வச்சுக்கணும். இதை நல்லா ஆற விடணும். இப்போ இதே வானலியில் நம்ம கூட்டு கூட நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல இந்த ஒரு கப்பில் நான் 1 கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கலர் மாறணும். இப்படி ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வேறு மீதி ஒன்றா சேர்க்கணும். இப்போ இது லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம்.
கடலைப்பருப்பு எதில் அளந்தேனோ அதில் 2 தனியா, டபுள் த அமௌண்ட் போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன், இன்னும் கொஞ்சம் தனியா போட்டுடுறேன். கடலைப்பருப்பு ஒன்றுனா தனியா 2 போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் பொடி பண்ணால் கூட அதே தான் ப்ரொசீஜர். இப்போ வந்து நான் மிளகா சேர்த்துடுறேன். ஒரு 8 மிளகா. இது நல்ல காரமான மிளகா. இது பவுடர் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்தால் நம்ம வந்து சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி தான் இது. இதில் கடைசியில் வந்து நம்ம அரைக்கும் போது நான் இன்றைக்கி கொப்பரை சேர்க்க போகிறேன். கொப்பரை இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காவை துருவிட்டு கடைசியில் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணணும். நான் கொப்பரை சேர்க்கறதுனால அதை தேங்காயை சேர்க்கலை. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. சீரகம் வாசனை, சீரகம் தனியாக வாசனை ரொம்ப தூக்குறது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். ஆறின ஒன்று இதெல்லாம் நம்ம பொடி பண்ணிக்கணும். நம்ம இப்போ களி பண்ணுறதுக்கு அதில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நான் 1 அழாக்கு அரிசி வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1க்கு 3, அதாவது 3 அழாக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். அதில் 1 அழாக்கு வெல்லம் போட்டுடலாம். ஸ்வீட் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நார்மல் ஸ்வீட் இருந்தால் போகிறோம். இந்த கூட்டோடு சாப்பிட போகிறோம். ரொம்ப திதிப்பு இருந்தால் நிறைய கூட்டு போட்டுக்க வேண்டி வரும். அதனால் நான் வந்து 1 அழாக்கு வெல்லம், பொடி பண்ண வெல்லம் போட்டிருக்கேன். 3 அழாக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது கரையணும். அதுக்குள்ளே வந்து நான் இந்த அரிசியை வந்து நல்லா ஃபைன் ரவையாக அரைச்சிட்டு வர போகிறேன். இது வந்து வறுத்து வச்சுருக்கோம் கூட்டுக்கு. அதில் முதலே போடணும், நான் போட மறந்துட்டேன். அதனால் இந்த அரிசி கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுட்டு மீதியை நான் வந்து அரைச்சி கொண்டு வர போகிறேன். இதை வந்து நல்ல ஃபைன் ரவையாக அரைச்சி கொண்டு வரேன். வெல்லம் கரைஞ்சிடுத்து. இப்போ இதை வடிகட்டிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை கொதிக்க விடலாம். இது வந்து இது சூடாகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து நெய், எப்போவுமே ஜென்ரலாக நம்ம பண்டிகைன்னும் போது நெய் வாங்கினா எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு அதை பிரசாதத்துக்கு முதல் யூஸ் பண்ணால் நல்லது. நான் இன்றைக்கி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டுடுறேன். ஏன்னா அது நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம போட்டு கலரும்போது கட்டி இல்லாமல் வரும். இதுலேயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடுறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா அப்படி கலந்துடலாம். நல்லா செவக்க வறுத்தாவே இது வந்து கட்டி தட்டாது. ரெண்டாவது இது மாதிரி நெய் விட்டு நல்லா பிசிறி விட்டுட்டா கட்டி இல்லாமல் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கலர வரும். இந்த வெள்ளை தண்ணியும் கொதிக்கிறது. இப்போது இந்த மிக்சியில் போட்டு அரைச்ச அரிசி மாவு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாக எடுத்து இப்போது இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஒரு 4-5 ஏலக்காய் பொடி பண்ணி தோல் எல்லாமே பொடி பண்ணியிருக்கேன். அதை போட்டுடலாம். அப்புறம் இதுக்கு கொப்பரை, தேங்காய் இருந்தால் ஃப்ரெஷ் தேங்காய் போடலாம். என்கிட்ட ஒரு கொப்பரை ஃபுல்லாக இருந்தது. சரி, இன்றைக்கி தான் அதை உடச்சிட்டு பாதியை துருவி வச்சுருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுடுறேன். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்துடுது. இதை வந்து நம்ம இப்போ குக்கரில் வைக்கணும். நான் குக்கர் ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு இதை குக்கரில் வைக்கலாம். நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. நான் இதை வந்து அரிசி வைக்க போகிறேன். அதோடு சேர்த்து இதையும் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வரலாம். அதுக்குள்ளே நம்ம கூட்டு பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ கூட்டு பண்ணுறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நல்லா அலம்பி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறேன். இப்போ என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பீன்ஸு, அவரைக்காய், குடமிளகா,
கேரட், தக்காளி நேற்று நல்லா காயாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் பழுத்துடுது, பூசணிக்காய், புடலங்காய், பெங்களூர் கத்திரிக்காய் சவுச்சவுன்னுவாங்க அது, சொரக்காய், இதில் வந்து தண்ணியில் கட் பண்ணி தண்ணியில் போட்டது சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய். அப்போ இப்போது காய்கறி எல்லாம் வேக வச்சுலாம் நான் வந்து ஒரு குக்கரில் தண்ணி விட்டு அது கொதிச்சுட்டே இருக்குது, கொதிக்கலை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த காயெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம். அதில் தண்ணியில் ஊற வச்ச காய் எடுத்து போட்டுடுறேன், ஏன்னா இது கலர் மாறிடும் அதுக்காக. இப்போது அவரைக்காய், பீன்ஸ், குடமிளகா, கேரட், தக்காளி, பூசணிக்காய், புடலங்காய், பெங்களூர் கத்திரிக்காய், சொரக்காய், இப்போது இந்த காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். காய்க்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ் பட்டாணி போடுறேன். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மொச்சை எது கிடைச்சாலும் போடலாம், இல்லாட்டி ஊற வச்சு கூட போடலாம். நான் இது மட்டும்தான், வெறும் ஃப்ரெஷ் மட்டும்தான் போடுறேன். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு 4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா காய்கறி நிறைய இருக்கிறதுனால ஒரு 4 விசில். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வேகணும். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுடுறேன். 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ வெயிட்டு போட்டுடலாம். இப்போ இந்த கூட்டுக்கு காயெல்லாம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான இந்த பொடி அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட கூட கொஞ்சம் கொಬ್ಬರಿ சேர்க்குறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். காய் வெந்தெடுத்து குக்கர் ஆஃப் பண்ணி நல்ல சூடு ஆறிடுத்து. நான் இதை வந்து பவுடர் அரைச்சி கொண்டு வந்துட்டேன், மசாலா பவுடர். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் ஊற வச்சு திக்காக பேஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த கூட்டு பண்ணலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் இதில் நிறைய தண்ணி இருக்கும், ஏன்னா பூசணிக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் புளியை வந்து நான் திக்க தான் கரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து இந்த பொடி, இந்த கூட்டுக்கு தேவையான அளவு பொடியை இப்போது சேர்த்துடலாம். வேணும்னா தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். நான் மிச்சம் இருந்தால் நான் வந்து எடுத்து வைக்கலாம் சொல்லிவிட்டு நான் பவுடராகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்படி போட்டுட்டு கலந்து விட்டால் கட்டி இல்லாமல் ஈஸியாக கலந்துடும். இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். நான் பண்ண பொடியில் 3/4 போட்டுட்டேன். ஒரு கால்வாசி நிறுத்தி இருக்கேன். இந்த அளவுக்கு போதும். இது வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காயிடும், ஏன்னா இதில் பருப்பு கொஞ்சம் அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இது தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் திக்காயிடும். இன்னும் மசிக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு 2 தடவை இது மாதிரி பண்ணால் 1 2 வந்து நல்லா
சாஃப்ட் ஆகிடும், நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, கூட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இதை கொதிக்க விடலாம். கூட்டு வந்து லைட்டாக சைட்லலாம் கொதி வர ஆரம்பிச்சிட்டு, நான் முதல்ல காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டு வேக வச்சேன். இப்போது புளி சேர்த்துருக்கோம், இந்த பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது உப்பு சேர்ந்த பிறகு ஒரு தடவை நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு ரெடி ஆகிடும். நல்லா கூட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுது. எல்லா சைடில் எல்லாம் பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். கூட்டு நல்லா கொதிக்கிறது. ஸோ இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு நல்லா கொதிச்செடுத்து இதை பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி. நம்ம பருப்பு எதுவும் போடலை, இதை அரைச்சி விட்டது. அதில் கொஞ்சமாக அரிசி சேர்த்தோம். கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு வாணலி போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா சுட சுட திருவாதிரை களி ரெடி ஆகிட்டு, இதுக்கு இப்போ ஃபைனலாக நெய்யில் இந்த முந்திரியை தாளிச்சிட்டு போடணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம். இந்த முந்திரி லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் எடுத்து கொட்டிடலாம். இந்த முந்திரியும் இந்த நெய் தான் இருக்குது. நாம் இப்போ கூட்டுக்கு தாளிச்சிடலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் காஞ்செடுத்து 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கமகமான தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இந்த கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நைவேத்தியம் பண்ணுறதுக்காக சுவாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இந்த வறுத்து போட்ட நெய்யும் முந்திரி இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இதை இப்போ நல்லா கலந்துடலாம். நான் வந்து வீட்டில் 3 பேர் இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு போட்டேன். நிறைய பேர் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாஸ்தி போட்டுக்கலாம். இந்த திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சூடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆறினா நல்லா உதிரியாக வந்துடும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். அடுத்து இந்த கூட்டு கூட திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி, அதுக்கு கூட்டு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் வந்து இப்போ சுவாமிக்கு வச்சுட போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிரசாதமாக எடுத்துக்க போகிறோம். இந்த மார்கழி மாதம் சிவபெருமானுக்கு உகந்த நாளான திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்காக ஸ்பெஷலாக பண்ணுற இந்த பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு
கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் திருவாதிரை அன்னைக்கு இதே மாதிரி களியும் கூட்டும் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு சாப்பிடுங்க. இது வந்து எஸ்பெஷலி இதை வந்து நம்ம விடியறதுக்கு முன்னால் பண்ணிவிட்டு நைவேத்தியம் வைக்கணும். அதுதான் அன்னைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. நம்ம அதுக்காக முதலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்லாம். திருவாதிரை அன்னைக்கு எழுந்து சுவாமிக்கு வந்து திருவாதிரை களி கூட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு கோவிலில் போய் ஆருத்ரா தரிசனம் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்து அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் சாரதா சமையல் சார்பாக நன்றி, வணக்கம்.